ஹலோ guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நிறைய பேர் ரெக்வஸ்டிலான 99 நைட்ஸ் இந்த ஃபோனர்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஏன் இவ்வளோ லேட்டாக அப்லோட் ஆகுதுன்னா எனக்கு ஆக்சுவலி ஆனுவல் எக்ஸாம் வந்துட்டு வரப்போகுது. மார்ச் 5லேருந்து என்னோடய ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேபி இதுதான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம். பிகாஸ் மார்ச் 18க்கு மேலே இருந்து தான் வீடியோஸ் நெக்ஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். பட் மேபி இன் பிட்வீன் கூட வீடியோஸ் வரலாம். அது எனக்கு எப்படின்னு தெரியல, எக்ஸாமை பொறுத்து. ஸோ அதனால நான் இவ்வளோ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நம்ம அந்த புது வேலண்டைன்ஸ் அப்டேட் இருக்குல்ல, அது எப்போயோ வந்துட்டு போயிடுச்சு. இப்போ புது அப்டேட்டே வந்துடுச்சு நேற்று சாட்டர்டே அட்மின் அபியூஸில். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி அந்த ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த வேலண்டைன்ஸ் அப்டேட் தான் விளையாட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக அந்த கேம் விளாண்டுருக்கேன். ஸோ விளாண்டு ஏலியன் கிளாஸே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏலியன் கிளாஸ் தான் நான் எக்யூப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் ஏரியா. ஸோ நம்ம பொக்கே எடுத்துக்கலாம். ஸோ பெல் ட்ரேடருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஃப்ளாரு, 2 ஒயிட் ஃப்ளாரு, ஒரு எல்லோ ஃப்ளார் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அது மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்துட்டு ஒரு சில எப்படி நம்ம நார்மலாக பனி ஃபுட் போட்டு ட்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி இதுவும் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஓவர் பவர்டாக கிடைக்கும். லேசர் கேனியான் கிடைக்கும், ஸ்லித்தர் கிடைக்கும், இன்ஃபர்னல் சாக் கிடைக்கும், இன்ஃபர்னல் ஹெல்மெட் கிடைக்கும், ட்ரிம் கிட் கிடைக்கும். அப்புறம் நிறையா இருக்குது கை, சொல்லிகிட்டே போகலாம். பட் நம்ம வந்துட்டு இதுவே சர்வைவ் ஆகும்னு தெரில. ஸோ மேக்ஸ் டே சர்வைவ் ஆனதே 47 தான். ஸோ அவ்வளோதான் சர்வைவ் ஆகிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரோவாக விளாண்டு நம்ம நார்மல் மோடில் 99 நைட்ஸை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட் மோட்லேயே 99 நைட்ஸையும் முடிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கேம் லிட்ரலாக சொல்லலாம் ரொம்ப பிடிச்ச கேமு. டாப் 1 இருக்குது இந்த கேம் தான். அப்புறம் தான் எனக்கு ஸ்டீல் எபிரினோட்டே பிடிக்கும். ஸோ ஸ்டீல் எபிரினோட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டீல் எபிரினோட்டில் நிறைய அப்டேட் வந்திருக்கு. மேபி இன்றைக்கி கூட நான் விளாண்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் எடிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ண முடியும். எடிட்டிங்க்கு வந்துட்டு ஆக்சுவலி டைம் எடுக்குது கைஸ். அதனால தான் கைஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3 ட்ரீ வெட்டி ஒரு கோல் போட்டால் நம்மளுக்கு டேரெக்டாக லெவல் 4 லெவல் 3க்கு போயிடும். ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஒரே ஷாட்டாக எல்லாமே போட்டிருக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டனால நம்ம இன்னொன்று போடுறதுக்குள்ளே ஃபியூவல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செஸ்ட்டுக்கு இது எதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ராப் எடுத்துக்கலாம், யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெண்டிகோ வந்துட்டு அவ்வளோ பவர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்துட்டு ஈஸியாக வெண்டிகோ இருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ ஒரு உல்ஃப் இருந்தது, போட்டு தள்ளியாச்சு. ரிவால்வர் ஆமோ சம்திங் குட் ப்ளீஸ் குட் சாக், குட் ஆக்ஸ், ரிவால்வர் கிடச்சி, ரைஃபிள் அந்த மாதிரி. ஓகே, ரிவால்வர் நாட் பேட். ஓகே, ரிவால்வர் யூஸ் பண்ணலாம். நம்ம அதாவது ரேகன் விட ரிவால்வர் பவர் தாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு லில்லி எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு தேவைப்பட்டாலும் யூஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் கோ. நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு 2 ஒயிட் ஃப்ளார், ஒரு ரெட் ஃப்ளார், ஒரு எல்லோ ஃப்ளார் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெல் ட்ரேடர் வந்துடுவான். ஸோ அவன்கிட்ட இந்த ஃப்ளாரையும் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பன்னி ஃபுட்டையும் கொடுத்துடலாம். ஸோ நாளைக்கு அவன் என்ன காட்ட போகிறேன்னு செம்ம ஈகராக இருக்கேன். ஓகே, ஸோ பனி ஃபுட் எல்லாமே இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போய் மரத்தெல்லாம் சாப் பண்ணலாம். ஸோ இப்போ டே டைம் ஆகிடுச்சு கைஸ். பெல் ட்ரேடர் வந்துட்டான். இந்தாங்கப்பா ஃப்ளவரு. ஓகே, ஸ்மெல் பண்ணுறான். ஓஎம்ஜி கைஸ், ரேகன் கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இன்ஃபர்னல் சாக்கு, அப்புறம் இந்த ஆர்ச் ஒன்று, அப்புறம் இந்த புஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. செம்ம இன்ஃபர்னல் சாக் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஐயோ கைஸ், நான் தெரியாமல் குட் சாக் ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ கடவுளே, நான் குட் சாக்கை ட்ரேட் பண்ணிட்டேன் கைஸ். கைப்பட்டு பண்ணிட்டேனே. குட் ஆக்ஸாவது ட்ரேட் பண்ணியிருக்கலாம். நான் குட் சாக் ட்ரேட் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் ட்ரேட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ நல்ல வேலை நம்ம இன்ஃபர்னல் சாக்காவது போகாமல் இருக்குது. ஸோ கைஸ், என்ன கைஸ் இது இப்படி ஆகுது? சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பேபி அங்கே தான் இருக்குது. ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பொக்கே எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபேரி. ஸோ ஃபேரியை நம்ம கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெட் ஃப்ளார் நம்ம ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஒயிட் ஃப்ளாரிங் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேபியை தான் இப்போ நம்ம காப்பாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ரெட் ஃப்ளார், ஒரு ஒயிட் ஃப்ளார், ஒரு எல்லோ ஃப்ளார் அண்ட் 1 ப்ளூ ஃப்ளார். ஸோ ப்ளூ ஃப்ளார் வந்துட்டு லெவல் 3லே கிடைக்குமான்னு தெரியல. பட்
நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு குழந்தை இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லோ ஃப்ளவர் பார்த்தேன், எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த சாக்லேயும் ஒரு எல்லோ ஃப்ளவரை போட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஓ கைஸ், ரூபி செஸ்ட். OMG, நான் ரூபி செஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் கைஸ். ரூபி அது எப்படியா திறக்கிறேன் கைஸ். ரூபி செஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெல்ட்டும் என்னையா லக் இது. ஸோ ஈஸியாக லெவல் 1 மேப்லேயே நம்மளுக்கு ஃப்ளார்லாம் கிடச்சிருச்சு, பெல்ட்டு கிடச்சிருச்சு, ரூபி செஸ்ட் பார்த்துட்டோம். ஓ மை காட். ஸோ செம்மையான கேம் தான் இதுதான் சொல்லுவேன். நம்மளுக்கு ஒரு ரூபி செஸ்ட் கிடச்சிருக்கு, பெல்ட்டு கிடச்சிருக்கு. ஐயோ செம்ம லக்கு எனக்கு. இருங்க, இந்த உல்ஃபு மட்டும் தொல்லை இல்லாமல் எல்லாம் ஐயோ வந்துக்கிட்டே இருக்குதுங்களே. இருங்க, நம்ம ரிவால்வர் வச்சு போட்டுடலாம். என்கிட்ட ரிவால்வர் இருக்கே. ஓகே ஓகே, செத்துப்போ. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபுட்டெல்லாம் ஒன்று கலெக்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணும். OMG, ரூபி செஸ்ட் ப்ளீஸ், சம்திங் குட். டான் ஆர்மர், டாக்டிக்கல் ஷாட் கன். இருங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு மட்டும் டாக்டிக்கல் ஷாட் கன் கிடச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ. நம்மளுக்கு வந்துட்டு டாக்டிக்கல் ஷாட் கன் கிடச்சிருச்சு. ஸோ நான் அதை கிடைக்கிற அந்த கிளிப் இருக்கும்ல, ஸோ அது வரல, நான் உங்களை ஏமாற்றிருப்பேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு, அதுதான் அதை மட்டும் கட் பண்ணிட்டேன். ஸோ வேறு லெவல் கைஸ். இந்த டாக்டிக்கல் ஷாட் கன் ஒரே ஷாட்டில் எல்லாத்தையும் கொள்ளுது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு உல்ஃப் பெல்ட்டு கூட கிடச்சிருக்கு. நைட்டு அப்ரோச்சிங்கன்னு வருது. பரவாயில்ல, செகண்ட் நைட்னால இது வெண்டிகோவால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ரேகன் எடுத்து ஒவ்வொரு உல்ஃபாக கொல்லலாம். ஸோ டாக்டிக்கல் ஷாட் கன்னை இதுக்கு யூஸ் பண்ண வேணாம். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். பிகாஸ் நம்ம டாக்டிக்கல் ஷாட் கன் வந்துட்டு வேறு ஏதாவது பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டிக்கல் ஷாட் கன் வந்துட்டு ஆமோ கிடைக்காது. ஆமோ கிடைக்காத காரணத்தினால தான் 40 ஆமோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆமோ கிரியேட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். இருங்க, இதோ வியர்டாக நாய்ஸ் கேட்குது, பயமாக இருக்குது. இருக்கலாமா வேணாமா? ஐயோ வெண்டிகோ கைஸ், அதான் கைஸ் அப்படி நாய்ஸ் கேட்குது. ஓ மை காட், நல்ல வேலை எனக்கு சவுண்டு கேட்டுது. அதோட அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதனால கேட்டனால நான் வந்துட்டேன். ஸோ வெண்டிகோ எங்கே இருக்க? வெண்டிகோ இருக்கியா? ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ அந்த இருந்த ஒரு உல்ஃபையும் கொண்டுட்டேன். ரெட் கீ கிடச்சிருக்கு. இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பேபியை காப்பாற்ற போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபர்ஸ்ட் பேபியை காப்பாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்குது. எதா உருப்படியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஜெயின் சாக்கா, குட் சாக்கு. இதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது கேஸ். இருங்க, நம்ம பேபியை சாக்கில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வெளியே இருக்க ஃபுட்டு வந்துட்டு ஸ்டீக் மட்டும் எடுத்துக்கலாம். பிகாஸ் மார்சலை விட ஸ்டீக்கு நம்மளுக்கு லைஃப் நிறையாவே கொடுக்கும். ஸோ இன்ஃபர்னல் சாக்லேருந்து கீழே போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலான்னு வந்தேன். ஸோ அந்த ரூபி செஸ்டன்ஸில் அது பக்கத்தில் ஒரு ஹவுஸ் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு டேமிங் ஃப்ளூட் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே ஒரு செஸ்ட் இருந்தது கஸ். ஸோ ரிவால்வர் ஆமோ எடுத்துக்கலாம். ஏன்னா ரிவால்வர் நம்ம மோஸ்ட்லி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் செஸ்ட்டு. ஸோ இந்த சில்வர் செஸ்ட்டில் எதாவது நல்லதாக கிடைக்குதா? இன்னொரு ரிவால்வர் இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு ஆமோ வேணால் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்க்ராப் இருக்குது. எனக்கு வேறு வெண்டிகோ வர மாதிரியே வெண்டிகோ தான். இந்த வெண்டிகோ தொல்லை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஐயோ பூரி விட்டுடுச்சு. ஐயோ இந்த வெண்டிகோ ரொம்ப தொல்லை பண்ணுது கைஸ். ஸோ ஒரு நைட்டுக்கு எக்ஸ்ப்ளோரே பண்ணக்கூடாத மாதிரி இருக்குது. ஸோ நைட்டு ஃபுல்லாக மரத்தை வெட்டிட்டு கேம்ப் ஃபயர்லேயே நம்மளை உட்கார வைக்கிற மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ இருங்க, நம்ம முதல்ல கேம்புக்கு ஓடிடலாம். என்கிட்ட ஒரே ஒரு ஸ்க்ராப் தான் இருக்குது. ஓகே, ஸோ கேம்புக்கே வந்தாச்சு. வெண்டிகோ அங்கே தான் கைஸ் இருக்குது. இங்கே நம்ம இந்த ஒரு ஸ்க்ராப்பை போடலாம். இன்னும் நம்ம கிராஃப்டிங் பெஞ்சில் எதுவுமே கிராஃப்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எல்லாமே ஓனாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு எதாவது கிடைக்குதான்னு போயிட்டு மார்னிங் ஆனோடனே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம டைனோ கிட் இங்கே தான் பாவமாக தனியாக நின்றுட்டுருக்கான். அவனுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஸோ நைட்டு முடிஞ்சிருச்சு. நான் ஃபுல்லாக மரத்தை வெட்டிட்டு உள்ளே போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இங்கே தான் நல்லதாக கிடைக்குதான்னு பார்க்கலான்னு வந்தேன். சுற்றி முற்றி பார்த்துக்கணும். உல்ஃபின்னா வந்து நம்மளை அப்படியே கவ்விட்டு போயிடும். ஸோ மறுபடியும் குட்சாக்கு என்னடா இந்த குட்சாக்கு வச்சு நான் என்ன ஐயோ தவலை இந்த குட்சாக்கு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டவரில் ஃப்ளாஷ் லைட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே இருங்க, நம்ம இந்த டவரில் போய் ஃப்ளாஷ் லைட் இருக்கா இல்லை செஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ளாஷ் லைட் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு நம்ம கீழே போகலாம். ஸோ வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராப் இருக்கும். அந்த ஸ்க்ராப்பையும் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ராப் நம்ம நிறையா எடுக்க வேணாங்க. ஆனால் ஸ்க்ராப் வச்சு நம்மளால ஒன்றும் அவ்வளோ இது பண்ண முடியாது.
தேவையான நெசசரி திங்ஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ எல்லோ ஃப்ளார்லாம் பாருங்கள் நிறையா இருக்குது. ப்ளூ ஃப்ளார் தான் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அண்ட் தென் ஃபேரி பயோமுக்கும் வந்தாச்சு. ஃபேரி பயோமில் 2 ஒயிட் ஃப்ளார் அவ்வளோதான். வேறு எதுவுமே புதுசாக ஏதோ ஹவுஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இங்கே கோல் வேண்டாம் விட்டுறலாம், கோலே தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ ஓகே. ஸோ அங்கே உட்டு தான் கைஸ் அது. ஓகே, நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். இருங்க, இந்த உட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம மேப்பை கொஞ்சம் மேப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் மேப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நிறைய இடம் அன்லாக் ஆகும். அங்கே அப்போ போய் தான் நம்மளால் லூட்டிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே 2 ஸ்க்ராப் இருக்குது, எடுத்துக்கலாம் விடுங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் காயின்ஸும் இருக்குது. நம்ம காயின்ஸ் வேணால் ஃபர்னிச்சர் ட்ரேடர்கிட்ட கொடுத்து எதாவது ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எதாவது புதுசாக கிடைக்குமா? எல்லோ ஃப்ளார் நிறையாவே இருக்குது கைஸ். நம்மளுக்கு ப்ளூ ஃப்ளார் தான் நெக்ஸ்ட் தேவைப்படுது. ஒரு கோல் இருக்குது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கோல் இருக்குது. ஸோ உல்ஃபெல்லாம் நிறையவே இருக்குது. இந்த வெண்டிகோக்கு கூட எனக்கு பயம் இல்லை, இந்த உல்ஃபுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. உல்ஃப் இல்லை, ஆல்ஃபா உல்ஃபுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே போனாலும் துரத்திட்டே வருதுங்க, செம்ம பெரிய தலைவலியாக இருக்குது. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இருங்க நம்ம திறந்துடலாம். உல்ஃபுங்களா வராதிங்க, நான் செஸ்ட்டை திறந்துட்டு ஓடிடுறேன், ஓகேவா? ஸோ குட் ஆக்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். குட் சாக்கே தான் கேஸ் கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இன்ஃபர்னல் சாக்கே இருக்கும் போது நான் எதுக்கு குட் சாக்கை யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே கோல் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்னோ பயம். அந்த இங்கே வந்துட்டு அந்த ஃப்ராக் இருக்குது கைஸ். இந்த ஃப்ராக் என்னென்னா இது ஐயோ ரைஃபிள் இருக்குது, அப்புறமா எடுத்துக்கலாம் விடுங்க. ஏன்னா இப்போ ரைஃபிள் முக்கியம்தான். கேம்ப் ஃபயர் பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது. நம்ம நாளைக்கு காலைல போய் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஓவர் பவர்டு வெப்பன்ஸ் இருக்குது. லைக் டாக்டிக்கல் ஷாட்கன் இருக்குது, ரிவால்வர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேகன் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம கேம்ப் ஃபயர் இன்னும் அப்கிரேடே பண்ணல கைஸ். இருங்க, ஓகே, இவங்க இந்த கட்சின் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், லைஃப் இல்லை. ஸோ சாப்பாடுக்கும் பஞ்சம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் சில்ட்ரனையும் காப்பாற்றியாச்சு. இதோ வந்துட்டாங்க கைஸ், 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்லோலோவாக விளையாடுறதுனால 2 பேர் தான். ஸோ டாக்டிக்கல் ஷாட்கன் இதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பியரு அந்த மாதிரி எதாவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐயோ ரீலோட் ஆக டைம் ஆகுது. இருங்க கைஸ், நம்ம வேறு இல்லை ஓகே நம்மளுக்கு இந்த ரேகன் வச்சு ஒரு கேமே முடிச்சிடலாங்க கைஸ். ஏன்னா ரேகன் டேமேஜே கம்மியாக கொடுத்தாலும் ஸ்டார்ட் அப் வெப்பனாக இருக்கனால அது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஐயோ அந்த கல்ட்டு டைம் எங்கே போச்சு? இருங்க கைஸ், அங்கே இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போட்டுட்டு இந்த பாடிஸ் எல்லாம் எரிச்சிடலாம். ஏன்னா அது நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம்ல, அது கார்ப்ஸ் தானே, ஸோ அது நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காலைல ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஸ்க்ராப் அதெல்லாம் உள்ளே போட்டுட்டு கொள்ளாம் இங்கே ஏஎஃப்கேவாக இருக்கலாம். எதுக்கடா இந்த ஃப்ராக் வேறு எங்கே இருக்குது? இது வேறு நம்மளை அட்டாக் பண்ணுது கைஸ். ஆனால் அட்டாக் பண்ணி நம்ம இதை கஷ்டப்பட்டு நம்ம அட்டாக்லாம் வாங்கி டேமேஜ் வாங்கி இதை கொண்டோம்னா கூட நம்மளுக்கு ஒரே ஒரு மார்சல் தான் கிடைக்கிது. ஸோ டே டைம் ஆகிடுச்சு. நான் சண்டியலை, பாட்டு, காம்பஸு, ரெகுலர் பெட்டெல்லாம் கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாட் எதுக்கு தெரியுமா? இந்த பாட்டை நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ளார் வச்சோம்னா அதில் வளரும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பெல்ட்ரேடர்கிட்ட ட்ரேட் பண்ண என்ன வாங்குறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கேன். என்ன வாங்கலாம்? ஓகே, நான் குட் ஆக்ஸே வாங்கிக்கிட்டேன். நம்ம வந்துட்டு இது வாங்க வேண்டாம், ஸ்பியர், ஏன்னா நம்மக்கிட்ட வெப்பன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிங்க் கலர் ஃப்ளார், ரெட் ஃப்ளாரை வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ரெட் ஃப்ளாரோட பவர் வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸிங், ஒயிட் ஃப்ளார் வந்துட்டு டேமேஜ் நிறையா கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஒவ்வொரு இது மாதிரி. பட் இந்த அப்டேட் வந்துட்டு இன்னையோட முடியுது. பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே அட்மின் அபியூஸோட முடியுது. நாளைக்கு வேறு அப்டேட் வந்துடும். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே முடிய போகுது. அதனால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வேலண்டைன்ஸ் டே எப்போ நடந்தது அதை நான் இப்போ போடுறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பிகாஸ் நான் அந்த வேலண்டைன்ஸ் டே அப்போவே எடுத்துட்டேன், விளாண்டுட்டேன், பாதி எடிட்டிங் பண்ணிட்டேன். என்னாச்சு, எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தனால ரிவிஷனுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அந்த பெல்ட்டு கிடச்சதில்ல, அதை ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ நம்ம ட்ரேட் பண்ணாலும் ஒன்று ஃப்ளாஷ் லைட்டு, லெதர் பாடி, ஸ்பியரு இது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் வந்துட்டு செஸ்ட்லேயே கிடச்சிடும். ஸோ அதெல்லாம் செஸ்ட்டில் கிடச்சதுக்கப்புறம் போய் ட்ரேட் பண்ணலாம். ஐயோ
கேஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பேண்டேடு. ஐயோ எடுக்கிறதுக்குள்ளே இந்த கும்பலாக வந்துருச்சு. ஒரு உல்ஃபு, 2 ஆல்ஃபா உல்ஃபு, இங்கே கல்டிஸ்ட்டு, பேரு, இன்னொரு ஆல்ஃபா உல்ஃபு. சுத்தம் நம்ம சாக போகிறோம் கேஸ். சீக்கிரமாக நம்ம கேம்ப் கிட்ட ஓடிடலாம். இங்கே ஒரு ஸ்க்ராப் ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு ஓடிடுவோம். செத்தாலும் ஒன்றும் அதிசயம் இல்லை, ஏன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஓகே துரத்ததை விட்டுட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்க்கு போயிடலாம் கைஸ். இன்னும் 55 செகண்ட்ஸ் இருக்குது நைட்டாக. சரி இருங்க, நைட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. இப்போ சொல்லப்போனால் நான் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட நைட் விஷன் இருக்குது ஆஸ் ஐம் ஏலியன் கிளாஸ் வச்சுருக்கனால. ஸோ உட்டு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த வேலண்டைன்ஸ் அப்டேட் ஓபி அப்டேட் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேரி கிட்ட கொடுத்தோம்னா நம்மளால் லேசர் கேனியான், இன்ஃபர்னல் ஹெல்மெட்டை, அப்புறம் ஸ்லெத்தர் இது வாங்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு இந்த ஹார்ஸ்மேன் கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, டாக்டிக்கல் ஷார்ட் கன், ஷெயின்ஸா, குனாய் வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளால் அதை இந்த வீடியோவில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அப்டேட்டே முடிஞ்சிருச்சு. பட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் வரலாம். புது கேம் எதாவது உங்களுக்கு தெரியும்னா விளாடலாம். சரி ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.